பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அன்பின் ஆண்டவராகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்தும் சிந்தையாளும் தூய ஆவியாரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் 5வது வசனத்தின் முதற் பகுதியையும் நான் வாசிக்கிறேன். மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனமும் 5வது வசனத்தின் முதற் பகுதியும். எப்பிராத்தாய் எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. 5வது வசனம், இவரே சமாதான காரணர். முதல் பகுதி மட்டும் வாசிக்கிறேன். இவரே சமாதான காரணர். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். பல கோடி வார்த்தைகள் நாம் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நாம் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. வார்த்தையில் உண்டு அற்புதமே, வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. வல்லமை மிகுந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய உயிர் தரும் வார்த்தைகளை கொண்டு எங்களை உயிர்ப்பிக்கின்ற அன்பின் கர்த்தாவே, இதோ உம்முடைய உயிர் தரும் வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம், தரித்திருக்கின்றோம். நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தையை கொண்டு பரலோக சமாதானத்தினாலே எங்கள் உள்ளங்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேடும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். அன்பானவர்களே, மைக்கா 8ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசி, 8th century prophet. இவர் ஏசாயா, ஆமோஸ், ஓசாயா இவர்களுடைய சமகாலத்திலே
வாழ்ந்து தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி. இவர் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். ஆமோஸை போல ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். எருசலேமுக்கு வெளியே உள்ள முரேஷத் என்ற ஊரை சேர்ந்தவர் தான் இந்த மீகா என்ற தீர்க்கதரிசி. இவருடைய காலத்திலே யூதாவுடைய ஆட்சியாளர்கள், சமய தலைவர்கள், அதாவது ரிலிஜியஸ் லீடர்ஸ் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஏழைகளை ஒடுக்கினார்கள், நலிந்தவர்களை வஞ்சித்தார்கள், கடவுளுடைய கட்டளைகளை மீறி வேற்று தெய்வங்களை ஊக்குவித்தார்கள். ஆகையினால் இந்த சூழ்நிலையிலே கடவுள் மீகா தீர்க்கதரிசியை எழும்பச் செய்து நியாய தீர்ப்பை அவர்களுக்கு கட்டளை இடுகிறார். நியாய தீர்ப்பு உங்களுக்கு உண்டு, வீழ்ச்சி உங்களுக்கு உண்டு என்று எச்சரிக்கிறார். அதே நேரத்திலே நியாய தீர்ப்பு உண்டு என்று சொன்னாலும் அதே நேரத்திலே உங்களுக்கு மீட்பு உண்டு அப்படின்னு சொல்கிறார். ஒரு அரசர் வருவார், அந்த அரசர் உங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார், மீட்பை உண்டு பண்ணுவார். அப்படி என்று மேசியாவாகிய கிறிஸ்துவை குறித்து, அவர் பிறக்கப் போகின்ற இடத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தவர் தான் இந்த மீகா தீர்க்கதரிசி. ஆகையினாலே தான் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து வருவார். அப்படி என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார். சாஸ்திரிகள் இயேசுவை தேடி ஏரோதின் அரண்மனைக்குள் போற பிற்பாடு இப்படி ஒருவர் பிறப்பாரா என்று ஏரோது அழைத்து விசாரித்த போது அவருக்கு காட்டப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான். இப்படிதான் மீகா என்பவர் உரைத்து வைத்திருக்கிறார், தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறார். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து வருவார். அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று எடுத்து காண்பித்தார்கள். அவ்வாறு கிறிஸ்துனுடைய பிறக்கப் போகின்ற இடத்தை குறித்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் உரைத்தவர் இங்கே இந்த மீகா தீர்க்கதரிசி. இதுல நான் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், மிக அருமையாக சொல்லுகிறார், பிறக்க போகின்ற மேசியாவாகிய கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக 5வது வசனத்தின் முதற் பகுதியிலே மிக அருமையாக சொல்கிறார். எப்படி அவர் எப்படிப்பட்டவர், பிறக்க போகின்ற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் சமாதானக்காரனர், அவர் சமாதான காரணர். அப்படி என்று வேதம் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. அன்பானவர்களே, அமெரிக்க தேசத்திலே கலிபோர்னியா மாகாணத்தை சேர்ந்தவர் தான் மில்ட்ரெட் லிசெட் நார்மன் என்ற பெண்மணி. மில்ட்ரெட் லிசெட் நார்மன் என்ற அற்புதமான ஒரு பெண்மணி. நாட்களில் பார்க்கிறேன், அமெரிக்கா தேவையில்லாத வகையிலே வியட்நாமோடு யுத்தம் தொடுத்தது, கொரியாவோடு யுத்தம் தொடுத்தது. இதெல்லாம் பார்த்து வேதனை அடைந்து உலகத்துக்கு எந்த அளவுக்கு சமாதானம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்ந்து
தன்னுடைய நடைப்பயணத்தை ஆரம்பித்தார். சமாதானத்திற்கான நடைபயணம், அமைதிக்கான நடைபயணம். எத்தனை ஆண்டுகள் நடந்தார்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள், 30 years அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் நடந்தார்கள். உலகம் முழுவதும் நடந்தார்கள். 30 ஆண்டுகளிலே 40,000 கிலோமீட்டர் தூரத்தை அவர்கள் நடந்தார்கள். இடையிடையே ஆலயங்கள், கோயில்கள், பள்ளி, அதாவது அதே போல கல்வி நிறுவனங்களிலே இந்த சமாதானத்தை குறித்து, சமாதானத்தின் முக்கியத்துவத்தை குறித்து அவர்கள் உரைத்தார்கள், எடுத்து எம்பினார்கள். ஆகையினால் இந்த பெண்மணியை அமைதியின், சமாதானத்தின் திருப்பயணி அப்படி என்று, சமாதானத்தின் திருப்பயணி அப்படி என்று அந்த பெண்ணுக்கு பெயரை சூட்டினது உலகம். சமாதானம் மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு உலக நாடுகளிலே ஐநா சபை ஏற்படுத்தப்பட்டதன் நோக்கம் உலக நாடுகளுக்கிடையே சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்குத்தான். ஏற்கனவே ஏற்பட்ட 2 உலக மகா யுத்தங்களை போல இனி வேறு எந்த யுத்தங்களும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான், அவைகளை தடுத்து உலக நாடுகளை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஐநா சபை உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த ஐநா சபையினுடைய வேண்டுகோளை எந்த நாடுகள் இன்றைக்கு மதிக்கின்றன? குறிப்பாக இஸ்ரேல் தேசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு ஐநா சபை சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக நிறுவப்பட்ட ஒரு அமைப்பினுடைய பேச்சை கேட்பதற்கு இன்றைக்கு சில உலக நாடுகள் தயாராக இல்லை. அப்படி என்று சொன்னால் எந்த மனிதனாலும் எந்த அமைப்பாலும் ஒரு நிரந்தரமான தீர்க்கமான சமாதானத்தை கொடுக்க முடியாது. யாரால் மட்டும்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே கொடுக்க முடியும். ஆகையினால் சமாதானம் அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு உலக தலைவர்கள் ஏற்படுத்துகிற சமாதானத்து படி அல்ல இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி தந்தது. இன்றைக்கு 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல் என்று போட்டு, அறைகளை போட்டு, ஹால்களை புக் பண்ணி சமாதானத்தை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் அந்த கூட்டம் முடித்து வெளியே வந்த பிற்பாடு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும் போதே அந்த சமாதானம் முறிவடைந்து விடுகிறது. இதுதான் மனிதர்கள் ஏற்படுத்துகின்ற சமாதானம். இன்றைக்கு மனிதர்களால் ஒரு சமாதானத்தை நிரந்தரமாக ஏற்படுத்த முடியாதது என்பதற்கான வெளிப்பாடுகள் தான் இன்றைக்கு இஸ்ரேல் யுத்தங்கள், இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம், ரஷ்யா உக்ரைன் யுத்தம், இதெல்லாம் எடுத்துக்காட்டுகள். அப்படி என்று சொன்னால் சமாதானத்தை தருபவர் யார்? கிறிஸ்துவை ஒருவரே. அப்போ சமாதானத்தை ஏற்படுத்த கிறிஸ்து தன்னையே தந்தார். கிறிஸ்து தன்னையே தந்தார். யூதர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், யூதர்கள் எப்படிப்பட்ட மேசியாவை எதிர்பார்த்தார்கள் என்று சொன்னால், அதிகாரத்தை கொண்டு எதிராளிகளை அடக்கி ஒடுக்கி சமாதானத்தை ஏற்படுத்துவார் அப்படி என்று யூதர்கள் நினைத்தார்கள், யூதர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆகையினாலேதான் அவர்களால் இயேசு கிறிஸ்துவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிகாரத்தினால் ஏற்படுத்தப்படுகின்ற சமாதானம் எல்லாம் நீடித்து நிலைப்பதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னையே தந்து சமாதானத்தை ஏற்படுத்தினார். தன்னையே தந்து சமாதானத்தை ஏற்படுத்தினார். இது எவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட சமாதானம்? அன்பினால் ஏற்படுத்தப்பட்ட சமாதானம்.
அன்பினால் ஏற்படுத்தப்பட்ட சமாதானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? அதான் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. அப்போ எப்படி கடவுள் சமாதானத்தை ஏற்படுத்தினார்? தன்னையே கொடுத்து. அதுதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதி மிக அருமையாக, மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் அப்படின்னு சொன்னார். கடவுளே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் தன்னையே சிலுவைக்கு பலியாக ஒப்பு கொடுத்து, தன்னுடைய பலியின் மூலமாய், தன்னை சிலுவைக்கு பலியிட ஒப்பு கொடுத்ததன் மூலமாய் கடவுள் சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். ஆகையினாலேதான் அவர் இதை மீகா தீர்க்கதரிசி மிக தெளிவாக சொன்னார். அவர் சமாதானக்காரர். அன்பினால் சமாதானத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டக்கூடியவர். அதிகாரத்தினால் நிலைநாட்டப்படுகின்ற அதிகாரங்கள் நீடித்து நிலைப்பதில்லை. ஆனால் அதே நேரத்தில் அன்பினால் ஸ்தாபிக்கப்படுகின்ற சமாதானம் நிலைத்து நிற்கும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, சமாதானம் மிக மிக முக்கியமான ஒன்று. நேகர் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன். எல்லாருக்கும் பாஸ்டர், எல்லாரும் இருக்கிறது. 2 தலைமுறைக்கு நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன். என்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக இவ்வளவு பவுன் நகைகளை நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன். ஆனா எனக்கு சமாதானம் இல்லை. அப்போ சமாதானம் மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம், தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்திலும் சரி, சமாதானம் இல்லை என்று சொன்னால் எந்த வேலையிலும் முழுமையான கவனத்தை செலுத்த முடியாது. சமாதானம் இல்லை என்று சொன்னால் நாம் அதிகமாக கோபப்படுவோம், எரிச்சல் படுவோம், உறவினர்களையே சில நேரத்திலே பகைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாகிறோம். அதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையிலே ஒரு தீர்க்கமான முடிவை, எந்த காரியத்திற்கு சரி ஒரு தீர்க்கமான முடிவை நம்முடைய வாழ்க்கையில எடுக்க முடியாது. சமாதானம் இல்லை என்று சொன்னால் தூக்கமே இருக்காது. ஆகையினால்தான் தூக்கமே வரமாட்டேங்குது பாஸ்டர். ஆகையினால் ஸ்லீப்பிங் டோஸ் போட்டு நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். அதுக்கான காரணம் சமாதான குறைபாடு. தீர்க்கதரிசி, மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பிறக்க போகின்ற பெத்லகேமிலே பிறக்க போகின்ற இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அவரே சமாதான காரணர், அவரே சமாதான காரணர். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக அவரை குறித்து மிக தெளிவாக, மிக திட்டமாக உரைத்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு எனப்படும். ஆம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, 2024வது ஆண்டு கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடி மகிழ்வதற்கான ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்தை
ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் வெளியரங்கமாக எல்லா அலங்காரங்களையும் செய்து எல்லா ஆர்ப்பரிப்புகளோடும் பண்டிகையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டாட ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்ற கிறிஸ்து பெத்லகேமின் வழியாக சம்பாதித்து தந்த சமாதானம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை, உள்ளத்தை ஆக்கிரமித்திருக்கிறது, நம்முடைய குடும்பத்தை ஆக்கிரமித்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சொத்தாயிருக்கட்டும், சுகமாயிருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த சமாதானம் என்று ஒன்று இருந்தாலே குடும்பத்திலே மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானாக வந்துவிடும். அப்படி என்று சொன்னால் அந்த சமாதானத்தை தருகிறது இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே. ஏனென்று சொன்னால் அது 5 ஸ்டார் அல்லது 7 ஸ்டார் ஹோட்டல்ல ஏற்படுத்தப்பட்ட சமாதானம் இல்லை. தன்னுடைய பலியினால், தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அதன் மூலம் ஆண்டவர் சமாதானத்தை நமக்கு சம்பாதித்து தந்திருக்கிறார். ஆகவே உலகம் தர முடியாததும் உலகம் எடுக்க முடியாததுமான சமாதானத்தை அவரால் மட்டுமே தர முடியும். ஆகவே இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் சமாதான பிரபுவாகிய இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கடந்து செல்வோம். ஆண்டவரை, அநேக நேரத்தை எங்களுடைய சுய சித்தத்தின்படி நடந்த காரணத்தினால், எங்களுடைய சுய திட்டங்களின்படி வாழ்ந்த காரணத்தினால், கால்போன போக்கிலே நடந்த காரணத்தினால் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக நேரத்திலே சமாதானத்தை நாங்கள் இழந்து நிற்கிறோம். சுவாமி, எங்களை மன்னித்தருளும். இதோ இந்த நாளிலே எங்களை உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் உள்ளத்திலே வாரும், உம்முடைய சமாதானத்தினாலே எங்களை நிரப்பும் என்ற அர்ப்பணிப்போடு இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்வோமானால், இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்வோமானால் மெய் சமாதானம், மெய் சந்தோஷம் நம்முடைய உள்ளங்களை நிரப்போம். இந்த சந்தோஷத்தோடு நாம் பண்டிகையை ஆசரிப்போம் என்று சொன்னார். நிச்சயமாய் ஒரு மங்களகரமான, ஆர்ப்பரிப்பான, குதூகலமான பண்டிகையாக அமையும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாள் மட்டாய் காத்துக் கொள்வதாக. ஆமென். ஆமென்.